அனைவருக்கும் வணக்கங்க. இது நம்ம அவர் லைஃப் மேட்ரிமோனி. இன்றைக்கி நம்ம எந்த பதிவு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, போயரில் இருக்க செவ்வாய் பெண்கள் வரங்களை பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக பெயர் ஹரிணி, படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க. வேலை ஐடி, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிகிட்ருக்காங்க. மாத வருமானம் 20,000. பிறந்த தேதி 4/12/2001. நேரம் 1:15 PM. கிழமை செவ்வாய். ராசி கடகம். நட்சத்திரம் புனர்பூசம். லக்கணம் மீனம். இவங்களுக்கு அண்ணா ஒருத்தங்க இருக்காங்க. அப்பா பேர் ராமச்சந்திரன், அம்மா பேர் மணிமேகலை. இவங்க போயரில் கோமாங்குளத்தை சேர்ந்தவங்க. முகவரி திருப்பூர். சொத்து விவரம் சொந்த வீடு, வாடகை 6,000 ரூபா வருதுன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல ஃபேமிலியில் இருக்கிற மாதிரியும் நல்ல படித்த மணமகனையும் எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் ஆர் வைஷ்ணவி, படிப்பு MBA பண்ணிகிட்ருக்காங்க. பிறந்த தேதி 19/12/2002. நேரம் 9:42 PM. கிழமை வியாழன். ராசி மிதுனம். நட்சத்திரம் மிருகசீரிடம். லக்கணம் கடகம். இவங்களுக்கு செவ்வாய் இருக்குங்க. கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தங்க. அப்பா பேர் ரவி, அம்மா பேர் தவமணி. இவங்க போயரில் சாந்தலூர் குலத்தை சேர்ந்தவங்க. முகவரி சேலம். சொத்து பெறும் சொந்த வீடும், வாடகை 45,000. ஃபேமிலி இன்கம் 1,00,000 சொல்லியிருக்காங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல ஒர்க்கில் இருக்கிற மாதிரியும் நல்ல ஃபேமிலியில் இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் எஸ் கௌசல்யா, படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க. வேலை ICS டெக்னாலஜி, அன்னூரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மாத வருமானம் 50,000. பிறந்த தேதி 4/10/1998. நேரம் 6 AM. கிழமை ஞாயிறு. ராசி கும்பம். நட்சத்திரம் பூரட்டாதி. லக்னம் கன்னி. இவங்களுக்கு செவ்வாய் இருக்குங்க. கூட பிறந்தவங்க தம்பி 2 பேர். அப்பா பேர் சுப்பிரமணியம், அம்மா பேர் சகுந்தலா. இவங்க போயரில் கரும்பு குளத்தை சேர்ந்தவங்க. முகவரி அன்னூர். சொத்து விவரம் சொந்த வீடும், வாடகை 60,000. காலி இடம் 1 ஏக்கர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, ஐடி ஃபீல்டு இருக்கிற மாதிரியும் நல்ல ஃபேமிலியில் இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் ஜே மோனிஷா, படிப்பு ME முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 10/5/1995. நேரம் 1:55 PM. கிழமை புதன். ராசி சிம்மம். நட்சத்திரம் பூரம். லக்னம் சிம்மம். இவங்களுக்கு செவ்வாய் இருக்குங்க. கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்க. அப்பா பேர் ஜெயராம், அம்மா பேர் சசிகலா. இவங்க போயரில் தண்டால் குலத்தை சேர்ந்தவங்க. முகவரி கோவை. சொத்து விவரம் சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல ஃபேமிலியில் இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் நிர்மலா, படிப்பு MSc ஃபிசிக்ஸ் முடிச்சிருக்காங்க. வேலை ஃபார்மசியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மாத வருமானம் 7,000. பிறந்த தேதி 6/7/1998. நேரம் 5:30 PM. கிழமை திங்கள். ராசி விருச்சகம். நட்சத்திரம் மனுஷம். லக்கணம் தனுசு. இவங்களுக்கு செவ்வாய் இருக்குங்க. கூட பிறந்தவங்க அண்ணா 2 பேர். 2 பேர்த்துக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு. அப்பா பேர் மாதேஸ்வரன், அம்மா பேர் ஐயம்மாள். இவங்க போயரில் ஜெடிபிளார் குலத்தை சேர்ந்தவங்க. முகவரி அத்தானி. சொத்து விவரம் சொந்த வீடு, ஃபேமிலி இன்கம் 50,000 வருதுன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல ஃபேமிலியில் இருக்கிற மாதிரியும் படித்த மணமகனையும் எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் எஸ் கௌசி மணிமேகலா, படிப்பு BCom BA முடிச்சிருக்காங்க. வேலை ஐடியில் பெங்களூரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. பிறந்த தேதி 3/5/1998. நேரம் 4:20 AM. கிழமை ஞாயிறு. ராசி கடகம். நட்சத்திரம் பூசம். லக்னம் மீனம். இவங்களுக்கு செவ்வாய் இருக்குங்க. கூட பிறந்தவங்க தங்கச்சி 1. அப்பா பேர் செந்தில்குமார், அம்மா பேர் மகேஸ்வரி. இவங்க போயரில் கரும்பு குளத்தை சேர்ந்தவங்க. முகவரி கோவை. சொத்து விவரம் சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, ஐடி ஃபீல்டு இருக்கிற மாதிரியும் நல்ல ஃபேமிலியில் இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் சஸ்மிதா, படிப்பு BE சிவில் இன்ஜினியர் முடிச்சிருக்காங்க. வேலை MES கான்ட்ராக்டராக கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மாத வருமானம் 50,000. பிறந்த தேதி 5/3/2000. நேரம் 6:12 AM. கிழமை ஞாயிறு. ராசி கும்பம். நட்சத்திரம் சதயம். லக்னம் கும்பம். இவங்களுக்கு செவ்வாய் இருக்குங்க. கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒருத்தங்க. அப்பா பேர் ஆனந்தன், அம்மா பேர் சிவகாமி. இவங்க போயரில் ஆலாங்குளத்தை சேர்ந்தவங்க. முகவரி கோயம்புத்தூர். சொத்து விவரம் தோட்டம் 1 ஏக்கரும், சொந்த வீடு 4. மொத்த சொத்து மதிப்பு 10 கோடியும், மந்த்லி இன்கம் 2,00,000 சொல்லியிருக்காங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, BE படித்த மணமகனாகவும் பிஸ்னஸ் பண்ணுற மணமகனாகவும் எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் எஸ் யோகப்பிரியா, படிப்பு DEC முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 19/1/2004. நேரம் 9:20 PM. கிழமை திங்கள். ராசி தனுசு. நட்சத்திரம் மூலம். லக்னம் சிம்மம். இவங்களுக்கு கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒருத்தங்க. அப்பா பேர் சிவகுமார், அம்மா பேர் லட்சுமி. இவங்க போயரில் உப்பு குளத்தை சேர்ந்தவங்க. முகவரி உடுமலைப்பேட்டை. சொத்து பெறும் சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்லா ஃபேமிலியில் இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் ஆர் தர்ஷினி, படிப்பு MSc IT முடித்து MCA முடிச்சிருக்காங்க. வேலை சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. பிறந்த தேதி 4/12/2000. நேரம் 1:11 PM. கிழமை திங்கள். ராசி கும்பம். நட்சத்திரம் பூரட்டாதி. லக்னம் மீனம். இவங்களுக்கு செவ்வாய் இருக்குங்க.
கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்க. அப்பா பேர் ராமமூர்த்தி, அம்மா பேர் ஜெயந்தி. இவங்க போயரில் கோமாங்குளத்தை சேர்ந்தவங்க. முகவரி கோயம்புத்தூர். சொத்துப்புறம் சொந்த வீடும், காலி இடம் 8 சென்டும், வாடகை 30,000ம், ஃபேமிலி இன்கம் 1,00,000ன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஐடி ஃபீல்டு இருக்கிற மாதிரியும் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் ஏ அனுப்பிரியா. படிப்பு பிகாம் சிஏ முடிச்சிருக்காங்க. வேலை ஐடியில் கோயம்புத்தூர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாத வருமானம் 12,000. பிறந்த தேதி 27/9/2002. நேரம் 6:32 AM. கிழமை வெள்ளி. ராசி ரிஷபம். நட்சத்திரம் கிருத்திகை. லக்னம் கன்னி. இவங்களுக்கு செவ்வாய் இருக்குங்க. கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒருத்தங்க. அப்பா பேர் அசோக், அம்மா பேர் வனிதா. இவங்க போயரில் கரும்பு குளத்தை சேர்ந்தவங்க. முகவரி திருப்பூர். சொத்து விவரம் நேரில் பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா எனி டிகிரி படித்த பையனாகவும் நல்ல ஃபேமிலியில் இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க. இன்னைக்கு வீடியோவில் பார்த்த ஜாதகங்கள் உங்களுக்கு பொருத்தமாக தான் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், மேற்கொண்டு பேசிக்கலாம். இது போன்ற பல ஜாதகங்களை பார்க்குறக்கும் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள், நம்ம மேற்கொண்டு பேசிக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் டெய்லி உங்களுக்கு ஷோ ஆகும். தேங்க்யூ.